கர்த்தரின் சத்தம். கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் கர்த்தரின் சத்தம் ஒன்றை நாம் கேட்போம். அப்போஸ்தலர் 26வது அதிகாரம் 14ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது: நாங்கள் எல்லாரும் தரையிலே விழுந்த பொழுது, சவுலே சவுலே, நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்று எபிரேய பாஷையிலே என்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டேன். ஆண்டவர் பவுலை சந்தித்த விதத்தை குறித்து இங்கே அவராகவே சொல்லுகிறார். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக, ஆண்டவருடைய பிள்ளைகளை துன்புறுத்த, தான் ஆராதிக்கிற அந்த மதம்தான் மேலானது என்பதை புரிந்தவனாய், மெய் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவை அறியாதவனாய், கர்த்தராகிய கிறிஸ்துவின் இரட்சகர் என்பதை புரியாதவனாய், ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமான காரியங்களை துணிகரமாக செய்ய சென்றவன் தான் இந்த பவுல். எனினும் ஆண்டவர் அவருடைய வாழ்க்கையில குறுக்கிட்டார், அவருடைய வாழ்வை சந்தித்தார். அவருடைய வாழ்விலே அவர் சந்திக்கும் பொழுது அவர் சொல்லுகிற வார்த்தை, சாபம் போடலை, என் பிள்ளைகளுக்கு விரோதமாக போறியா, உன்னை நான் என்ன செய்கிறேன் பாரு, உன் கை விளங்காம போயிடும், உன் கால் விளங்காம போயிடும், நீ ஊமையாயிருவ, அப்படிலாம் சாபம் போடலை. ஒரே ஒரு வார்த்தை, சவுலே சவுலே, ஏன் நீ என்னை துன்பப்படுத்துகிறாய், அவ்வளோதான். இப்போ இந்த பவுல் அறியாதவனாய், மெய் தேவனை அறியாதவனாய், தன்னுடைய மார்க்கத்தை பெரிதாக நினைத்து கொண்டு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் செயல்படுகிறவனாக காணப்பட்டார். ஆண்டவர் நேரடியாகவே அவருடைய வாழ்வை சந்தித்தார். அதே பவுல் ஆண்டவருடைய பணியாளனாக தன்னை உருவாக்கி கொள்ளவும், தாமதம் இல்லாமல் இறைவனி செய்யவும் தன்னை அர்ப்பணித்ததாக வேத வசனம் மிக தெளிவாக நமக்கு சொல்லுகிறது, மிக தெளிவாக சொல்லுகிறது. எந்தெந்த சூழ்நிலையில யாரை ஆண்டவர் எந்த வகையிலும் சந்திப்பார். ஐயோ, இவன் என்னுடைய ஊழியத்திற்கு இடையராக இருக்கிறான், இந்த கட்சி எங்கள் ஊழியத்துக்கு எதிராக செயல்படக்கூடிய கட்சி, இப்படிலாம் நினச்சிக்கிட்டு இருக்கலாம். தேவனுடைய கரங்களிலே அவர்களை அர்ப்பணிப்போம். ஆண்டவர் அவருடைய வாழ்க்கையிலே குறுக்கிட பண்ணி மேன்மையான காரியங்களை நமக்காக பெற்று தருவார். நல்ல ஆண்டவரே, சவுலை சந்தித்ததைப் போல எங்கள் வாழ்க்கையிலும் எங்களையும் உம்முடைய பணியாளர்களுக்கு விரோதமாய் செயல்படக்கூடிய மக்களையும் நீர் சந்திப்பதற்கு போதுமானவராக இருக்கிறீரே, அதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.